சுகன்யாவே பம்பர் விட்டு வருவாரு. கண்டு மாறி போச்சு. அவங்க வந்து புத்திசாலியா படத்தை வெட்டு படம் பார்க்க நம்ம எல்லாம் முட்டலாம். நீங்கன்னா அந்த படம் இப்ப விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்க இப்ப விடுங்க. நிறைய பேர் காத்துட்டாங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்கள, அவன் பருத்துருவான். கருவாடை நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீங்க வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்க பார்த்துட்டு வர்றோம். குஷ்பு அப்போ குஷ்பு இப்பெல்லாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனா அது ஒரு காரணம். நீங்க உங்க கதையை விட்டுங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அதுதாங்க சின்ன வயசுல வெட்டு போட்டு விட்டீங்களா? அப்புறம் ஓடாது. அது போட்டு குழந்தை புஷ்புக்கு கட்டி போட்டுப்பாரு. பார்க்கும் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, புஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்க முழுடம் பார்த்தோம். ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, குடும்பட்டாங்களே, குடும்பப்படுத்துறாங்களே இப்படின் போது நான் கேட்கிறேன், நீ ஏன் மூணு அந்த படத்துக்கு போன? ஒரு பேசினாரு கேராஜன் சார், நான் கான்ட்ராக்ட் பேச மாட்டேன்ட்டு மொத்தம் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன்னு நான் யோசிக்கும் போது அதுக்கடுத்து நம்ம தலைவர் உதயகுமார் சார் அவர் பேசுறதுக்கு நான் என்ன அப்போ முடிஞ்சு எனக்கு நம்ம மூணு கட்டி வச்சிட வேண்டியதான். சிங்காரவரன் பற்றி அவரு டேஷ் பண்ண படத்தை மொக்க பகுதினாருன்னா எவ்வளவு தைரியம் இருக்கும். நம்மளும் பார்த்து நம்ம கை கட்டி விசில் அடிச்சு அதை வெட்டி கூட மாற்றிடும். நம்ம எவ்வளவு முட்டாளம். அவரு வந்து புத்திசாலியா படத்தை வெட்டு படம் பார்க்க நம்ம எல்லாம் முட்டாலாம். நீங்கன்னா அந்த படம் இப்ப விட்டுருக்கணும். அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்க இப்ப விடுங்க. நிறைய பேர் காத்துட்டாங்க. இப்போ கருவாடு கொண்டு வருவீங்கள, அவன் பருத்துருவான். கருவாடை நல்ல வேலை எல்லாம் 20 வருஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க. நீங்க தப்பிச்சிட்டீங்க. பார்ட் 2 இருங்க. நீங்க வாங்க, பார்ட் 2 வாங்க, நாங்க பார்த்துட்டு வர்றோம். கலைஞானி கமலஹாசனை வச்சுக்கிட்டு இது உலக நயம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்றேன்னு தெரியல. இப்படி பழகிட்டோமா? ஒரு கேஹெச் வச்சுட்டு சிங்காரோட படத்தை சும்மா ஓட சார், எங்கேயுமே போர் அடிக்கல, எல்லாம் ரசிச்சா. குஷ்பு அப்போ குஷ்பு இப்பெல்லாம் வந்து ஃபேமஸான டைம். ஆனா அது ஒரு காரணம். நீங்க உங்க கதையை விட்டுங்க, எங்களுக்கு குஷ்பு முக்கியம். அப்போ அதுதாங்க சின்ன வயசுல வெட்டு போட்டு விட்டீங்களா? அப்புறம் ஓடாது. அது போட்டு குழந்தை புஷ்புக்கு கட்டி போட்டுப்பாரு. பார்க்கும் பூரா அந்த குழந்தைய பார்க்கல, புஷ்பா பார்த்துட்டான். அப்புறம் வெட்டி அடையாது. நாங்க முழுடம் பார்த்தோம், வரும்போதும் பார்த்தோம், முழுவதும் பார்த்தோம். ஓகே. இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திகேசன். அவருடைய பலம் வந்து தெரிஞ்சு நட்பு தான். அவரோட உறவுகளை விட நட்பு தான் எப்பவுமே முக்கியம். நட்பு தான் எப்படியா இருந்தாலும் கூட இருப்பாங்க. உறவுகளும் அப்படி இல்லை. நல்லா இருந்தா கூட இருப்பாங்க, நல்லா இல்லைன்னா குளிர்வாங்க. அந்த அளவுக்கு உறவு. இந்த நட்பு அன்னைக்கு நட்பு தான் வந்துருக்கா நினைக்கிறேன். அடுத்தபடி ஆடியோ லாங்குவேஜ் வந்து நேர் செடியில் வைங்க. அந்த அளவு நட்பு வட்டாரம் கூடணும். ஒரு போராட்டம். ஒரு சினிமா நேசிக்கிறது தான் வரும் சார். இது வந்து ஒரு வியாபாரமா பார்த்தாலோ இல்ல ஒரு மோகமா பார்த்தாலும் வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு ஒரு சினிமா நேசிக்கணும், லவ் பண்ணணும். நீங்க லவ் பண்ணிருக்கீங்க, லவ் பண்ணால கொண்டாந்து அப்புறம் இந்த கதை. இப்ப ஒரு இயக்குனர் வந்து தன்னோட கதையே இயக்குனார்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. நான் தன்னோட கதையில அவங்க ஊதி போய் திரைக்கதை பண்ணி வசனம் எழுதி தாங்களே இயக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொருத்தர் கதையை இயக்கும் போதுதான் அது பெரிய விஷயம்.
ஏன்னா சின்ன பயம் இருக்கும். அந்த கதாசிரியர் என்ன நினைச்சு எந்த உணர்வு பூர்வமா பண்ணியிருக்காரோ அது நம்ம கெடுத்துடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கவனம் இருக்கும், பயம் இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் என்ன என் படம் எல்லாமே நான் தான் கதை. அதனால அது ஒரு சுதந்திரம் இருக்கும். இன்னொருத்தர் கதை பண்றேன்னா எனக்கு இப்பவே கையில் ஆட ஆரம்பிச்சோம். ஏன்னா அங்க வந்து அது இன்னொருத்தரோட சொத்து, அதை செலுத்துறதுங்கிறது கொஞ்சம் ஒரு டேஞ்சரான விஷயம் தான். அப்போ ஒரு கதாசிரியரோட கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, ஒரு புடிச்ச கதையை ஒரு இயக்குனர் எடுக்கிறேன்னு வச்சுங்க, எவ்வளவு தில்லு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கணும். கான்பிடன்ட் ரொம்ப இதுக்கு மூலம் தேவையில்லை, கான்பிடன்ட் மூலம் அங்கே இருக்க. அவர் நினைச்சத இவரு செயல்பட மாற்றணும். அதான் என்ன சொன்னா, ஒரு கதாசிரியர் கதை எடுத்து பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா புடிச்சது அவரு தான் பணம் போட்டிருக்காரு. இந்த அதை பாருங்க, புடிச்ச கதையை கொடுத்து பணத்தை போட்டு எங்க இருந்தா பரவாயில்ல, கோயம்புத்தூர் இருந்தா பரவாயில்ல, கூடவே இருக்க. அப்போ ஒரு சீன் எடுக்கும்போது புடிச்சு பார்த்துக்கிட்டாரு, இந்த ஆளு முன் கட்ட எடுக்கணுமா. அது உண்மையிலே இது புது அனுபவம் தான் வருது நம்ம மணிமூர்த்திக்கு. அதனால இங்கேயே நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஏன்னா இருக்கிறதே சந்தோஷமா உட்காந்து யாருன்னா பிடிச்சதுதான். நல்லா சிரிச்ச முகமா ஒரு மினி வினிச்சக்கரவர்த்தி மாதிரி. ஆமா, ரைட்ல பார்க்கும்போது அப்படி டக்குனு வினிச்சக்கரவர்த்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோயின், எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சு படம் நல்லா வந்திருக்கு. இதுதான் ஓகே. அவர் கதை ஒரு திரைக்கதை. இங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு. ப்ரொடியூசர் பேசும்போதும் சரி, இயக்குனர் பேசும்போதும் சரி, கதாநாயகன் பேசும்போதும் சரி, கதாநாயகி அனுசுயா நான் கட்ட போய் நான் வச்சிருக்கேன். நீங்க மறந்துட்டியே எஜமான், என்ன எஜமான்? இல்ல நீ கேட்டதுனால ஞாபகம், நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு நானே மூஞ்சி பார்த்தேன். நீங்க அலாறு சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். நீங்க ரசிச்சியே, நான் பார்க்கவே இல்லை. என்னடா சின்ன கவுண்டர் பார்த்து ரசிச்சிருக்காரு, அப்போ நல்ல ஹீரோனுக்கு இருக்கும். ஏன்னா சோனியாவே பம்பர் விட்டு வருவாரு. அதனால அந்த ரசனா அவரை கரெக்டா இருக்கும். அப்புறம் நானும் பார்த்தேன், கலையாக்கா இருக்கீங்க அனுசுயா, அவர் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோன் ஆயிருவீங்க. கண்டு மாறி போச்சு. ஏன்னா எல்லாம் பேசும்போது ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, படத்தை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க பார்த்துட்டு வெட்டிட வைப்பீங்க. நாங்க இந்த மாதிரி அவர் கதையை நான் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேன். எல்லா பொறுப்பையும் மக்கள் விட்டாங்க, ரெஸ்பெக்ட் விட்டாங்க. நாங்க அப்படி பண்ணிருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன், இது மாதிரி படம் வந்தது இல்லை அப்படின்னு நீங்க பில்டப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டீச்சராகி போலாம். அது இல்லை. அதனால தன்னடக்கம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த தன்னடக்கம் வந்து புதுசு இருந்துச்சு, ஏற்பட்டு இருந்துச்சு, நம்ம அசோக் ஹீரோவுக்கு இருந்துச்சு. இந்த விஷயம் நம்ம செயல பாடம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாங் அந்த திருவிழா அட்மாஸ்பியர் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு திருவிழாவுக்கு போன ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. அது ஒரு இந்து கோயில் டாக்டர். அதுக்கடுத்து எல்லாம் உள்ள அல்லாண்டு ஒரு பாடல் ஐயா பண்ணாரு, நல்லா பண்ணீங்க. அதுக்குள்ள டாக்டர் பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய டாக்டர். அதுக்கு ஒரு டியூட் சாங். அங்கேயும் பார்த்தா சர்ச்சு தெரிஞ்சு, சிலுவை தெரிஞ்சு. அப்ப ஒரு 3 பாடலுமே எங்களுக்கு எம்மதமும் சம்மதமும் தர டைரக்டர். இந்துக்களை காட்டாரு, இஸ்லாமியர்களை காட்டாரு, கிறிஸ்தவத்தையும் காட்டாரு. நான் சினிமாவில தான் சார் நம்ம எம்மதும் சம்மதங்கிறோம், எல்லா ஜாதியும் ஒண்ணுங்கிறோம், சினிமா சொல்லிக்கிறோம். ஏன்னா சினிமா இன்னைக்கு சினிமாக்காரன் தான் அதுல பொறுப்பா இருக்கா.
வெளியே போயிட்டா மத்தவங்க இன்னைக்கு குழப்பத்த இடமா போச்சு, அரசியல் பண்ற இடமா போச்சு, ஜாதி தான் இன்னைக்கு அரசியல் பண்ற இடமா போச்சு. அந்த வகையில நாங்களும் சினிமாக்காரங்க ஊர்ல ரொம்ப ரொம்ப பெருமை. கதாநாயகன் அசோக் குமார் அவரை பத்தி ஒரு புக்கை போடுற அளவுக்கு நம்ம சின்ன கொண்டு பேசிட்டாரு. இல்ல ஏன்னா அவர் தன்னுக்கு கொடுக்குறதுதான். அப்போ முயற்சி தோல்வி இல்லை மனுஷனுக்கு, தோல்வி இல்லை. முயற்சி வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அவ்வளவுதான் அந்த பயணம், வெற்றி நோக்கி பயணிக்கிறோம். அதுல சில சர்க்கிள் இருக்கு, அம்மையா தோல்வி சொல்லலாம், தோல்விங்கிறது இல்லை. அசல் நல்ல வார்த்தை சொன்னீங்க. சினிமால இருக்கிற வரைக்கும் வெற்றி தான் நமக்கு. படம் பண்றோம் பண்ணல, என்ன திருப்பி உச்சத்துக்கு போறோம் போல, அதனால இன்னைக்கு ரசிக்கிறாங்களா, நம்ம மதிக்கிறாங்களா? சினிமாக்காரன் மக்கள் ஒரு சினிமாக்காரனை ரசிச்சாலே அவன் வெற்றிதான். அந்த அந்த மதிப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அவ்வளவுதான் மதிப்பு கேட்டாங்கல்ல, சொல்றாங்க வேசன படம் இல்ல, வேசன படம் இல்லைன்னா உங்களை மதிக்கிறாங்க, உங்களை எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் வெற்றி. இவெல்லாம் படம் பண்ண வந்துட்டானா படம் பண்ண புரியா திரும்புமா அப்படின்னா அது அந்த பொருள் வாங்கிடக்கூடாது. என்ன அங்கேதான் ஒரு இதாயிரும். அது வரைக்கும் எல்லாம் வெற்றி தான். அசோக் குமார் பொறுத்த வரைக்கும் சினிமால ஒரு கஜினி முகம் வருவார். ஏன் கஜினி முகம்னா அவருக்கு தோல்வி இல்லை, முயற்சி தான். முயற்சி முயற்சி முத்தி கடைசி வெற்றி. அப்ப நீங்க நாங்க வந்து சொல்லும் போது என்னடாது அவங்க சொல்றாங்களே அப்படின்னா இது நான் உங்களை வெற்றிக்கா வாழ்த்துறோம், உங்களுக்கு தூக்கி வைக்கிறோம். நான் மனசார பாராட்டுறது. ஏன்னா இது உங்க உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா அவர் ஒரு இயக்குனர். உங்களோட அந்த நீங்க விட்டு அந்த ஆதங்கத்துல அந்த அந்த இதுலதான் இவ்வளவு பேசுறாரு உங்களை பத்தி. இதுதான் வெற்றி. இவ்வளவு இயக்குனர் உங்களை பத்தி பேசும்போது வேற என்ன இருக்கு? என்னோட பேசல அவரு ஆப்போசிட்டா என்னாரு, கொஞ்சம் போறதுக்குள்ள அரசு பண்ணிட்டாங்க. நாங்க அண்ணன் பாச அப்படிதான் இருக்கோம், அப்பப்போ அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். உங்களை தூக்கி வச்சாரு. என்னன்னா இப்ப ஒரு விஷயம் அசோக் இல்ல, சில ஹீரோக்களை நாங்க நினைப்போம் சார், தொடர்ந்து படம் பண்ணிட்டு சின்ன சின்ன படமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சார் இந்த பையன் ஜெயிக்கணுங்க, இந்த பையன் ஜெயிக்கணுங்க அப்படி எவ்வளவு ஆசை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அப்ப அந்த ஹீரோ சின்ன ஹீரோ இருப்பாரு, 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பாரு. அப்ப அந்த ஹீரோ ஜெயிக்கணும் நாங்க நினைப்போம். சின்ன தொண்டு தான் வாங்கி போச்சு. உதயகுமார் சார் நினைப்பாரு, அலங்கரா சார் நினைப்பாரு, நிறைய ஜெயிக்கணும் நினைப்போம். பிரிக்கிட்டாரு, சந்தோஷமா இருக்கும். சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சா என்ன நினைக்கிறோம், ஒரு சின்ன ஹீரோ படம் ஜெயிச்சிருச்சா அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷம், இண்டஸ்ட்ரி சந்தோஷப்படுவோம், எல்லா இயக்கம் சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் 20 லட்சம் அவனை அந்த ஹீரோட்ட திருப்பி போனா 3 கோடி கொடு, 1 கோடி ஜெயிச்சு எல்லாம் சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படுறோம்? ஒரு 20 லட்சம் வாங்கின ஒரு ஹீரோ படம் ஜெயிச்சா அடுத்த ஒரு 50 லட்சம் வாங்குவாப்புல, ஒரு 1 கோடி வாங்குவாப்புல. அப்போ ஒரு சின்ன பிடிச்சதான் படம் பண்ணலாம் நினைச்சு நாங்க ஆசைப்படுவோம். நீ டக்குனு 3 கோடி கேட்கும்போது அப்படின்னா மக்கள் எல்லா பிடிச்சும் நினைக்கிறாங்க, எல்லாம் பிடிச்சிருக்காங்க, ஏண்டா எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கலாம். அது சாபமாயிரும். நான் சொல்றேன், அது அந்த ஏண்டா எப்படி ஜெயிச்சு நினைக்கிற சாபமாயிரும். அதனால ஹீரோக்கள் 20 லட்சம் நீங்க ஒரு சம்பளம் வாங்குதான் படம் ஃபிட் ஆயிடுச்சா 50 வாங்கலாம், அந்த படம் ஃபிட் ஆயிடுச்சா அப்படி ஒரு ரூபா வாங்கலாம். நீங்க 2 மடங்கா ஏத்தனா பரவாயில்ல. ஏன்னா வெற்றிகள் அதானே, அதே சம்பளம் வாங்குறது வெற்றி அடைகிறோம். வெற்றிங்கிறது 2 மடங்கு வாங்கலாம், ஆக்கலாம். 10 மடங்கு ஆக்கும்போது தப்பா பேசு. அப்ப அடுத்து ஒரு விடம் போச்சுன்னா 10 நிமிஷம் விட்டு ஓடுவாங்க, திருப்பி சும்மா இருக்கணும். அதனால நாங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இயக்குநராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நாங்களாம் ஆசைப்படுறது சின்ன அசோக் நீங்க ஜெயிக்கும் சத்தியம் ஆசைப்படுறோம். நாங்க சத்தியம் ஆசைப்படுறோம். இன்னைக்கு என்ன சம்பவம் தெரியாது எனக்கு. ஆனா ஒரு கூட ஃபிட் ஆயிடுச்சுன்னா இதே படம் பெரிய ஃபிட் ஆயிடுச்சுன்னா நீங்க சம்பளத்தை படிப்படியா இருக்குங்க, அது மற்றது படிப்படியா இருக்கும். டக்கு நான் 20 பேச அடுத்து நீங்க 3 கோடி 4 கோடி கேட்கும்போது
படிப்படியாக உங்க சம்பளம் உயரணும். நீங்களும் 100 கோடி சம்பளம் வாங்குறதுக்கு படிப்படியாக உயரணும். மற்றபடி படம் லாரா ஒரு டாபிக் காணா அது மாதிரி எல்லாம் சொல்லி பேசியாச்சு. ஒன்னே ரசிகர்கள் சொல்லிக்கிறேன். ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ மிஸ் ஆகட்டும். இப்ப பெரிய நடிகர்களோட படம் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க. அவங்க ரசிகர் வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் ஆர்வத்துல போவாங்க. முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அவங்க பார்த்து திருப்தி இருக்கும். அது அது ஒரு மோகம் சொல்லலாம், அது இது சொல்லலாம். அந்த ஒரு நடிகரோட ரசிகர் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாரா இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டா என்ன சொல்லுவாங்க, வேற லெவல் சூப்பர் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அந்த நடிகரோட ரசிகன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை, வேற லெவல் வரும். அப்ப எத்தவங்க பார்த்துருக்கோம். அப்ப அந்த படம் சரியில்லைனா கூட ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசு போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல, வந்துவான். அவன் பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ரசிகர் வந்து உன்னோட அந்த 200 மிகப்பெரிய விஷயம் தெரியுது அவனுக்கு. அந்த நேரம் 3 நேரம் கேட்ல உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதா இருக்குல்ல. ஒரு படம் வெளியே சரியில்லைன்னா வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு, என் டைம் போச்சு, குடும்பத்தாங்களே குடும்பப்படுத்துறாங்களே இப்படின் போது நான் கேட்கிறேன், நீ ஏன் மூணு அந்த படத்துக்கு போன? நீ உனக்கு 200 பெருசு, அந்த டைம் பெருசு. அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃப்ல போன மாதிரி உனக்கு குடும்பப்படுத்த மாதிரி துடிக்க. நீங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் நாள்ல ஃபர்ஸ்ட் ஷோவை நீங்க ஏன் போற? உன் போன பெருசு நான் என்ன பண்ணணும்? அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல, விசாரிச்சு போகணும்ல. ஓன் தப்பு. இன்னைக்கு எத்தனை நீங்க வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு, புட்டு மாதிரி எல்லாத்தையும் நீங்க நம்பிடக்கூடாது. சேனல்லையே நமக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமா விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்க என்ன சினிமாவில் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைதுக்குள்ள வைக்க முடியாது.